கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோபுவின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யோபு 10:14. நான் பாவம் செய்தால் அதை நீர் என்னிடத்தில் விசாரித்து என் அக்கிரமத்தை என் மேல் சுமத்தாமல் விடீர். ஆமென். இன்றைய தியான வசனத்தை நாம் ஒவ்வொருவருமே மனதில் மிக ஆழமாக பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். எஸ், நாம் பாவம் செய்தால் தேவன் நம்மிடத்தில் விசாரித்து நம்முடைய அக்கிரமத்தை நம்மேல் சுமத்தாமல் விடமாட்டார் என்ற பயம் நம்மிடத்தில் இருந்தால்தான் நாம் பாவம் செய்யாமல் இருப்போம். சரி, இன்றைய தியான வசனம் மூலம் நாம் தெரிந்து கொள்ளப் போகும் காரியங்கள் என்ன என்பதை குறித்து சற்று நேரம் தியானிப்போம். இந்த வசனம் யோபு தன் நிலையை குறித்து தேவனுடன் பேசுவதாக உள்ளது. யோபு தன் நிலையை பற்றியும் தேவனின் நீதி மற்றும் மன்னிப்பு பற்றியும் சிந்திக்கிறார். குறிப்பாக அவர் பாவம் செய்தால் தேவன் அதை கவனித்து தண்டனை விதிப்பார் என்று கூறுகிறார். ஆனால் அதே நேரத்தில் பாவத்தை மன்னிக்காமல் தண்டிப்பது குறித்து கவலையுடன் சொல்கிறார். இன்றைய தியான வசனம் பாவம் செய்தால் விசாரிப்பு உண்டு என்பதை தெளிவுபடுத்துகிறது. இங்கு யோபு தேவனின் பரிசுத்தத்தையும் நீதியையும் பேசுகிறார். தேவன் தம்முடைய பிள்ளைகளின் செயல்களை உண்மையுடன் விசாரிப்பார், அவர் பாவத்தை கண்காணிக்கின்றவர் என்று உறுதியாக கூறுகிறார். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிக்கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று ஏசாயா தீர்க்கதரிசி மிக தெளிவாக கூறுவதை ஏசாயா 59:2 வாசிக்கிறோம். இங்கு யோபு தண்டனையை விட மன்னிப்பை கேட்கிறார். நம் பாவங்களை மன்னிக்க தேவன் தயாராக இருக்கிறார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்று சங்கீதக்காரனும் மிக தெளிவாக அறிக்கையிடுகிறார். அப்படிப்பட்ட மன்னிப்பதில் தயை பெருத்த தேவனிடம் பாவத்தை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு பெறுவது அவசியம் என்பதை யோபு உணர்கிறார். நம்முடைய பாவங்களை அக்கிரமங்களை ஒப்புக்கொண்டு மனமாற்றத்துடன் தேவனிடத்தில் திரும்பும் பொழுது தேவன் நம்மை மன்னித்து நம்மை அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் என்று அப்போஸ்தலனாகிய யோவானும் தனது 1ஆம் நிருபத்தில் மிக தெளிவாக உறுதியளிக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார் என்று சங்கீதக்காரனும் நமக்கு ஆறுதலாக பேசுகிறார். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார் என்று மீகா தீர்க்கதரிசியும் உறுதி அளிக்கிறார். நாம் அனைவரும்
அறிந்தும் அறியாமலும் பாவம் செய்கிறோம். ஆனால் மனமாற்றத்துடன் செய்த பாவங்களை உணர்ந்து வருந்தி அவர் சமூகம் அமர்ந்து மனத்தாழ்மையுடன் அவரிடம் மன்னிப்பு கேட்கும் பொழுது தேவன் நிச்சயம் நம்மை மன்னிப்பார். இதை விசுவாசிக்கிறீங்களா? தேவன் நம்மை கண்டிக்கிறார் என்று நாம் நினைக்கிற போதிலும் அவரது அன்பும் கருணையும் நிறைந்த தேவன் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. நாம் பாவம் செய்யும்போது அவர் கண்டிப்பதின் நோக்கமே என்ன தெரியுமா உங்களுக்கு? தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். அதுதாங்க காரணம். அவருக்கு நம்ம மேலே அவ்வளோ அன்பு. அதனால தான் என் பிள்ளை தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் நம்ம எதையாவது செய்ய ஆரம்பிக்கும் போதே அப்படி தலையை தட்டுறார். புரியுதுங்களா உங்களுக்கு? எஸ், அவர் நம்மேல் மிகுந்த அன்புள்ளவர். என் மகன், என் மகள் எந்த பாவத்திற்கும் அடிமையாகிவிடக்கூடாது என்பதற்காகவே அவர் நம்மை தண்டிக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. பாவத்தை உணர்ந்து வருந்தி மன்னிப்பை பெற்ற ஒரு மகனின் கதை உங்களுக்கு நன்கு தெரியும். இருந்தாலும் இந்த இடத்தில் நாம் பாவத்திலிருந்து திரும்பினால் தேவனிடமிருந்து மன்னிப்பை எப்படி பெற முடியும் என்பதை ஆழமாக உணர்ந்து கொள்ள கூறுகிறேன், கேளுங்கள். ஒரு மனிதனுக்கு 2 மகன்கள் இருந்தனர். சிறிய மகன் தன் பங்கான செல்வத்தை தந்தையிடமிருந்து கேட்டு அதை பெற்றுக்கொண்டு தன் வீட்டை விட்டு வெளியே சென்றான். அந்த செல்வத்தை நிர்வாகமின்றி உபயோகித்து தன் வாழ்க்கையை சீர்கெடுத்து கொண்டான். கடைசியில் பசி, ஏழ்மை, தர்மமற்ற நண்பர்கள் மற்றும் சிதைவான வாழ்க்கையால் துன்புற்றான். அவன் பசிக்காக எங்கேயாவது வேலை செய்யணும் அப்படின்னு பன்றிகளுக்கு உணவளிக்கும் வேலையை செய்தான். அப்படி செய்தும் அந்த பன்றிகளுக்கு அந்த உணவான தவிட்ட கூட சாப்பிட முடியாத நிலை. அது கிடைச்சா கூட போதும்னு அவன் நினைக்கிறான். ஆனால் அதை கூட அவனால் சாப்பிட முடியாத சூழ்நிலை. அப்படிப்பட்ட துன்பத்தின் நடுவில் அவன் தன் தந்தையின் வீட்டில் உள்ள வேலைக்காரர்கள் கூட அவனை விட நல்ல நிலையில் இருந்தனர் என்பதை நினைவுபடுத்தி தன் பாவத்தை உணர்ந்தான். அப்பதான் உணர்றான், ச்சே எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கிறோன்னு. உணர்ந்து வருந்தியவன், நான் என் தகப்பனிடத்தில் போய் நான் பாவம் செய்து விட்டேன் என்பதை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்பேன். அவருடைய மகனாக இருக்க தகுதி எனக்கு இல்லவே இல்லை. ஆனாலும் என்னை ஒரு வேலைக்காரனாகவாவது வைத்து கொள்ளுங்கள் என்று கேட்பேன் என்று தீர்மானித்து தந்தையின் வீட்டிற்கு சென்றான். அவன் தொலைவில் வரும்போதே அவனை கண்ட அவன் தகப்பன் ஓடோடி வந்து அவனை கட்டி தழுவி, என் மகன் மரித்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்தான் என்று கூறி அவனை அழைத்து பெரிய விருந்தும் ஏற்பாடு செய்தான். அந்த இளைய மகன் தனது தவறுகளை உணர்ந்து திரும்பியதைப் போல நாமும் தப்பான செயல்களில் இருந்து திரும்பி தேவனின் முன்னிலையில் மன்னிப்புக்காக மண்டியிட வேண்டும். அந்த இளைய மகனின் தந்தை தேவனை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார். நாம் எப்படிப்பட்ட பாவம் செய்தாலும் நம்மை மன்னிக்கவும் திரும்பி வரும்பொழுது கைகளை விரித்து வரவேற்கவும் நம்முடைய தேவாதி தேவன் தயாராக இருக்கிறார். பாவம் செய்ததை ஒப்புக்கொண்டு மனமாற்றத்துடன் திரும்புவதால் மட்டுமே மன்னிப்பு கிடைக்கும். இதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். ஸோ மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறது இல்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். இன்றே
அவர் பாதம் அமர்ந்து நம் குற்றம் குறைகளை எல்லாம் உணர்ந்து வருந்தி மன்னிப்பு கேட்போம். அவரே நம்மை மன்னித்து அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.